ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம வந்து இது டைப் 1 தான் பார்க்க போகிறோம். இதுலேயே வந்து டைப் 2வும் இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போடுறேன். நான் யூஸ் பண்ணுறது கிளாஸ் மார்க்கிங் பென்சில் தான். நீங்கள் அது இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து டெய்லரிங் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த சாக்கை கூட யூஸ் பண்ணலாம் நம்ம. இப்போ நான் இந்த மாதிரி 2 லைன் வந்து போட்டுக்கிறேன். நம்ம வந்து அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து எவ்வளோ வித்துக்கு வர்றோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பண்ணுறதுனால ஒரு ஸ்கேல் அளவு இருந்தால் போதும், இல்லைனா ஒரு 1 இன்ச் அந்த மாதிரி கூட வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த 2 லைன்லேயும் வந்து ஈக்குவலாக வந்து மார்க் பண்ணிட்டு வரணும். அதாவது 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணாலும் சரி, இல்லைனா என்ன மாதிரி ரேண்டமாக கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறோம். சில்க் த்ரெட் வந்து இப்போது டபுள் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். நான் வந்து ஐ நீடில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணும்போது எண்டில் வந்து நாட் போட்டுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டாட்லேருந்து எடுத்துகிட்டு ஆப்போசிட் லைனில் செகண்ட் டாட் வந்து கொண்டு போகணும். நம்ம வந்து சிக்ஸாக் ஸ்டிச்சுக்கெலாம் வந்து எப்படி கொண்டு போயிருப்போமோ அதே மாதிரி, ஆனால் வந்து ஸ்டிச்சஸ் மட்டும் மாறும். கொண்டு போயிட்டு அவங்க வந்து ஒரு குட்டி லாக் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் ஃபஸ்ட் லைன் வரும்போது ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஆனால் வந்து செகண்ட் லைன் நம்ம ஆப்போசிட்டில் போகும்போது வந்து ரிவர்ஸில் போகும் ஸ்டிச்சு. ஃபஸ்ட் லைனில் வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச்சஸ் போயிட்டே இருக்கும். நம்ம வந்து செகண்ட் லைனில் வந்து கிராஸாக வந்து கொண்டு போவோம். உங்களுக்கு வந்து நான் பண்ணுறத பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா புரியும். நான் வீடியோவில் பண்ணுறத மட்டும் நல்லா கிளியராக பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம வந்து எடுக்கிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட் பாருங்கள். ஆரி ஒர்க் ஃப்ரீ கிளாஸஸ் சொல்லிவிட்டு வந்து ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம டே ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து எல்லா வீடியோஸுமே அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இருக்கும். என்ன மெட்டீரியல்ஸ் வேணும், என்ன ஸ்டிச்சஸில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், அந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே வந்து அதில் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம கிளாஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒர்க்கை வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம், இல்லைனா வந்து வாட்ஸ்அப் நம்பர்லேயுமே வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம். பாருங்கள், இப்போ வந்து நமக்கு ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் வந்து கிடச்சிருக்கு. நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது கிராஸாக வந்து சென்டரில் வந்து ஒரு இடத்துல வந்து நாட் போட்ட மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். பாருங்கள், எல்லா த்ரெட்டும் ஒரே இடத்துலையே மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து அடுத்த பட்டர்ஃப்ளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான். இப்போ செகண்ட் டாட்லேருந்து எடுத்து தேர்ட் டாட்டுக்கு வந்து கொண்டு போயிருக்கேன் த்ரெட்டை. இதே மாதிரி தான் வந்து எல்லா ஸ்டிச்சஸும் வந்து நம்ம போட்டுகிட்டே வரணும். எந்த அளவுக்கு நமக்கு லென்த்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம டாட் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாம். நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் கிளாஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒர்க்லாம் வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம். நான் வந்து அதை இந்த மாதிரி வீடியோஸ்லேயே வந்து ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு கேட்கலாம், இல்லைனா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்து எல்லா ஸ்டிச்சஸும் வந்து ஒரு டிசைனில் வந்து போட்டு பார்க்கணும்னு சொல்லுவேன். இதுவுமே அதே மாதிரி தான். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து நல்லா வந்து சில்க் த்ரெட் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாக தெரியாது. இந்த ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டை மட்டும் கீழே இருக்கிற த்ரெட்டை மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, ஏன்னா இழுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் டைட்டாக பிடிச்சிங்கன்னா த்ரெட் வந்து கட் ஆகிட்டே இருக்கும், அதனால் டைட்டாக மட்டும் பிடிக்காதீங்க. நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து ஒரு ப்ளவுஸோட நெக்லைனுக்கு கொடுக்கலாம், ஸ்லீவ்க்கு கொடுக்கலாம். அப்புறமா வந்து பட்டு பாவாடை சட்டை பண்ணும்போது அதோட நெக்லைன் வந்து கொடுக்கும்போது ரொம்ப அந்த லுக் வந்து கொஞ்சம் கிராண்டாக தெரியும். நம்ம இந்த ஸ்டிச்சில் வந்து த்ரெட்டோடு மட்டும் விடாமல் பீட்ஸ், ஸ்டோன் செயின், இல்லைனா வந்து பேர்ல்ஸு, ஸ்டோன், அந்த மாதிரி எது வேணாலும் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சைட்லேயும் வந்து ஸ்டிச் டெக்கரேஷனுக்கு வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த பட்டர்ஃப்ளைக்கு 2 பட்டர்ஃப்ளைக்கு சென்டரில் வர கேப்லேயும் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் வந்து டெக்கரேட்டிவாக கொடுக்கலாம். நம்ம அந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரியும். நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ்க்கு வந்து இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து நம்ம அதுக்கு வந்து டெக்கரேஷன் வந்து கொடுக்குறது. அதையும் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம.
ஒரு கோல்டு கலர் பார்டர் இருக்கிற ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த கோல்டு கலரில் இருக்கிற பீட்ஸோ இல்லை குந்தன் ஸ்டோன் அந்த மாதிரி இல்லை ஜரி த்ரெட் அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து யூஸ் பண்ணணும். இதே மல்டி கலரில் இருக்கிற ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் நமக்கு. கட் பீட்ஸு, பேர்ல்ஸு இல்லை அந்த கிளாஸ் பீட்ஸ் அந்த மாதிரி நிறைய கிடைக்கும். அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் நீங்கள். மல்டி கலர் இருக்கிற மாதிரி மல்டி ஷேடில் வந்து ஸ்டோனும் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம இந்த மெட்டீரியல்லாம் வாங்குகிற ஷாப்லேயே பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸ்லேயுமே வந்து நமக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு எப்படி வந்து நீங்கள் டிசைனை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும். இப்போ நான் வந்து இதுக்கு அவுட்டில் வந்து பேர்ல்ஸ் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து கொடுங்க. நான் பேர்ல்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் சிங்கிள் பேர்லாக. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பேர்ல்ஸ்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் போட்டாச்சு கிளாஸ்லாம். நீங்கள் இன்னும் அந்த கிளாஸ்லாம் பார்க்கலான்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கிளாஸஸ்லாம். இப்போது நான் வந்து வெறும் பேர்ல்ஸ் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் இதையே வந்து பேர்ல்ஸ் அது பக்கத்தில் சுகர் பீடு, அது பக்கத்தில் வந்து சரி அந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்து ஒரு நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது இதுவே வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே வந்துடும் நெக்குக்கு. ஈஸியாகவும் இருக்கும். நெக்கு வந்து பார்க்க கிராண்டாகவும் தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து 2 பக்கமும் வந்து பேர்ல்ஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ பார்க்கும்போதே அதோடய லுக் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. இப்போ சென்டரில் அந்த பட்டர்ஃப்ளையை வந்து சென்டரில் பிரிக்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது மொத்த த்ரெட்டையும் வந்து சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி. இப்போ நான் ஒயிட் கலர் சில்க் த்ரெட் எடுத்து 4 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட் எடுத்து போட்டிருக்கேன். போட்டுட்டு மொத்தமாக நமக்கு 8 த்ரெட்டு கிடைக்கும். அது வந்து எண்டில் நாட் போட்டு எடுத்திருக்கேன். ஸ்விங் த்ரெட் தான் வந்து நமக்கு இது யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து இந்த நீடிலோட சைஸ்லாம் கிடையாது. நீங்கள் நீடில் வாங்கும்போது நீடிலோட அந்த காது பகுதி அதாவது த்ரெட்டு போடுற பகுதி வந்து பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த பட்டர்ஃப்ளையோ சென்டரில் வந்து 2 ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். நீங்கள் நிறைய த்ரெட் எடுத்தால் சிங்கிள் ஸ்டிச்சே போதும். நான் வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா எம்போஸ்டாக தெரியணுன்றதுக்காக 2 தடவை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. இந்த இடத்துல நம்ம பீட்ஸ் கூட வந்து வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அதோட லுக் வந்து இன்னும் கிராண்டாக தெரியும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு சென்டர்லேயும் வந்து ஏதாச்சும் கொடுக்கலாம். நான் வந்து இப்போ அப்படியே ப்ளைனாக விட போகிறேன். இந்த ஸ்டிச் மட்டும் கொடுத்துட்டு ப்ளைனாக விட போகிறேன். நமக்கு இந்த லுக்கே வந்து நேரில் பார்க்க ரொம்ப கிராண்டாக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரியும் இந்த ஸ்டிச் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. நான் பண்ணுறதை மட்டும் பார்த்துட்டு ஈஸியாக இருக்குது இல்லை கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் வந்து நம்ம கிளாஸஸ் பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து நம்ம கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் நம்ம வந்து யூஸ் பண்ணுற சில்க் த்ரெட் இருக்குது இல்லையா, இந்த சில்க் த்ரெட் வச்சு எப்படி வந்து ஜுவல்லரிலாம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இயரிங்ஸ் எப்படி பண்ணுறது, அதாவது ஜும்கா எப்படி பண்ணுறது, வளையல் எப்படி பண்ணுறது, நெக்லஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் கூட ஒரு கிளாஸ் பேங்கிள் வச்சு எப்படி வந்து ரீயூஸாக வந்து புதுசாக வந்து ஒரு வளையல் வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் பார்க்கலன்னா சேனல் ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள். சில்க் த்ரெட் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை வந்து மல்டி கலரில் கூட வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம அதெல்லாம் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அப்கமிங் கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். பட்டர்ஃப்ளை வந்து நிறைய கலர்ஸில் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சிங்கிள் பட்டர்ஃப்ளை மாதிரியும் வந்து ஸ்டிச் பண்ணலாம். எல்லாமே நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் வந்து நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு நம்ம இடையில எந்த டிப்ஸ் சொன்னாலுமே உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணுவீங்க. நம்ம வந்து மல்டி கலர் பண்ணும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும் அந்த லுக்கு கூட. ஏன்னா வந்து நிறைய பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி மல்டி கலரில் இருக்கும்போது நிறைய கலர்ஸில் தெரியும். ரொம்ப கிராண்டாக இருக்கும் அந்த லுக்கு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணும்போது வந்து எண்ணாட்டு எப்படி போடணுன்னா, நம்ம செகண்ட் டைம் வந்து த்ரெட் எடுக்கிறியா இல்லை நீங்கள் வந்து சிங்கிளாக வந்து அந்த ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு வரீங்கன்னா மறுபடியும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு முறை த்ரெட் எடுத்து நீடில் வந்து கீழே விடும்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த த்ரெட்டை கீழே வந்து கையில் பிடிச்சிக்கணும். அந்த ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ மேலேருந்து நீடில் விடும்போது அந்த லூப்புக்குள்ளே விட்டு வந்து த்ரெட் எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது நாட் ஆகிடும் கீழே. அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் நாட் போடலைன்னா நம்ம பண்ணுற ஸ்டிச் வந்து பிரிஞ்சு வந்துடும்.
நம்ம மறக்காமல் எந்த ஸ்டிச் பண்ணாலுமே நாட் போட கற்றுக்கணும். நாட் போட்டால் தான் நம்ம பண்ணுற ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து மொத்தமாக பிரிஞ்சு வந்துடும். நாட் போட மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.